வணக்கம். இது மோடியின் பொய்கள். ஒவ்வொரு இந்திய இளைஞனோட கனவும் தனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அரசு வேலை இல்லைன்னாலும் தனியார் துறையிலையாவது வேலை கிடைச்சா தன்னோட குடும்பம் இன்னும் ஒரு படி முன்னேறும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கனவு. ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தது ஒன்றிய மோடி அரசு. ஆனா மோடி அரசு செஞ்ச சாதனை என்ன தெரியுமா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இருக்கிற இளைஞர்களுக்கும் வேலை பறிப்போனது தான் ஒன்றிய மோடி அரசு செஞ்ச கடந்த 10 ஆண்டு கால சாதனை. இந்தியாவின் எதிர்காலம் என்பது இளைஞர்களின் முன்னேற்றத்தில் தான் இருக்கிறது. நவீன இந்தியாவை கட்டமைப்பதற்கு இளைஞர் சக்திக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான கல்வியும் சரியான வேலை வாய்ப்பும் கிடைத்தால் போதும், அவர்கள் பல துறைகளில் சாதனையாளர்களாக திகழ்வார்கள். கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் சரியாக உருவாக்கப்பட்டு இந்தியா வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை அறிவித்தார்கள். இந்தியா முழுவதும் மோடி அலை வீசுவதாக ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைத்தது பாஜக. மேடைக்கு மேடை பொய்யான பல வாக்குறுதிகளை அள்ளி வீசினார் பிரதமர் மோடி. அவர் சொன்ன பல பொய்களில் ஒன்றுதான் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவேன் என்ற மிகப்பெரிய பொய். 2013 நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கிறாங்க. அறிவித்த போதில் இருந்து அந்த தேர்தல் முடியும் வரை அவர் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா இளமை தோற்றத்தோடு இருக்கிறது. 15 வயசில் இருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இவங்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க. நான் வந்தேன்னா ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னார். இதுதான் அப்போது மிகப்பெரிய மந்திரம் மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பற்றிட்டு இருந்தது. ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, 2017 அவர் தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பிறகு அந்த வேலைவாய்ப்பு குறித்து இதுவரையிலும் அவர் பேசியதே இல்லை. இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த வேலைவாய்ப்பு நகர்ப்புறத்தில் கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்பு குறைஞ்சு போனதுனால ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இந்த காலகட்டம் வரை சராசரி ஒரு நாளைக்கு 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அதற்கு முன்னதாக அவர் வேலை வாய்ப்பு தொடர்பான பல பொய்களை பேசியிருக்கிறார். அதில் முதல் பொய், பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 70 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசினார் நரேந்திர மோடி. இப்படி பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி இதுவரை எத்தனை கோடி வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்ற தரவுகளையே வெளியிட மறுக்கிறது ஒன்றிய அரசு. நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த மாதிரி வேலையின்மை குறித்தான எந்த சர்வேயும் நடத்துறதெல்லாம் அவர் நிப்பாட்டிட்டார். இடையில ஒரு சர்வே எடுத்தாங்க, அந்த சர்வேயை வெளியிடாமலே விட்டாங்க. அதுக்கு பின்னால் எந்த காலத்துலையும் அந்த சர்வே பண்ணலை. பட் ப்ரைவேட் தான் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரைவேட் பண்ணுற எல்லாத்தையுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க சர்வே சிஎம்ஐஇ என்கிற நிறுவனம் வெளியிட்டிருக்கு. சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தை கண்காணிப்பதற்கான மையம் என்பது அதனுடைய தமிழில் இருக்க பேர். அவங்க இப்போ சமீபத்தில் ஒன்று சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாலேயே ஒரு 43 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலையின்மை அதிகமாக இருக்குது.
அதுலேயும் 15 வயசுலேருந்து 24 வயசு வரை உள்ளவர்களிடம் வேலையின்மை மிக அதிகமாக இருக்கிறது என்று வரிசையாக ஒரு பட்டியலை அவங்க சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கொடுத்த 10 கோடி வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற வாக்குறுதியை நிறைவேற்றல. நான் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு மோடி. ஆனா கடந்த 10 ஆண்டுகள்ல வேலை வாய்ப்பின்மை விகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நாங்க சொல்லல, டேட்டா சொல்லு. வேலை பார்க்குறவங்க எவ்வளவு அப்படிங்கிறத முதல்ல அவங்க கணக்கு பண்ணும்போது 2011-12 52% பேர் 15 வயதிலிருந்து நீங்கள் வந்து 64 வயசு வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 52% பேர் வேலை செய்து கொண்டிருந்தார். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ எப்படி வந்து நிற்கிது அப்படின்னா 2016-17 அது 42.79%, 2017-18 41.66%, 2018-19 40.17%, 19-20 39.5%, அப்புறம் 21-22 37.02%. அதாவது 52லிருந்து 15% குறைஞ்சிருக்கு. பொதுத்துறை நிறுவனங்களில் நிரந்தர தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை 13 லட்சத்துலேருந்து 9 லட்சமாக குறைஞ்சிருச்சு. 4 லட்சம் பேர் அங்கே இல்லை. அரசு துறைகள் இருக்குல்ல, அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ரயில்வே துறைக்கு கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னால் பலாசூரில் ஒரு ரயில் ஆக்சிடெண்ட் நடந்தது. அந்த ஆக்சிடெண்ட் நடந்தபோது என்ன சொன்னாங்கன்னா 14 லட்சம் பேர் ரயில்வேயில் வேலை பார்க்கணும். ஆனால் 3 லட்சத்துக்கு மேல் காலி பணியிடங்கள் இருக்குது. அதில் 1,20,000 பேர் அந்த பாதுகாப்பு துறையில் மட்டும் பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய துறைகள் இருக்கு இல்லையா, ஒன்றிய அரசு பணி இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதில் மட்டும் 10 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறைகளை அவங்க இல்லாமல் பண்ணிடுவாங்க. இருக்கிற பொதுத்துறையில் வேலை வாய்ப்பை குறைச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போதுமான அளவுக்கு ரெக்ரூட் பண்ணாது. நீங்கள் அரசு துறைகளாக இருக்கக்கூடிய இந்த ரயில்வே மாதிரியான விஷயங்களில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஆக்சுவலாக ஒரு வேலை வாய்ப்பையே இல்லாமல் செய்வதற்கான ஒரு கடும் முயற்சி எடுத்தது மாதிரி தான் அதில் இருக்கும். அதுக்கு 2014க்கு பின்னால் ஒருபோதும் நரேந்திர மோடி அந்த 2 கோடி வேலைவாய்ப்பு அல்லது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பதை பற்றி அவர் பேசவே மாட்டார் என்பதை பார்க்க முடியும். மோடி ஆட்சிக்கு வந்தால் அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார் என இளைஞர்கள் கனவு கண்டனர். ஆனால் கடைசியில் அரசு துறையையே தனியாருக்கு தாரை வார்த்திருக்கிறது ஒன்றிய மோடி அரசு. பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைப்பதும் அரசு வேலை என்பதையே முற்றிலுமாக அழித்திருப்பதும் தான் மோடி அரசின் சாதனையாக இருக்கிறது. இப்போ 10 வருஷமா நீங்க என்ன கழட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, மோடி அரசு என்ன கலட்டி இருக்கு அப்படின்னா, அரசுன்னு வச்சிருந்த இதெல்லாம் அரசு நிறுவனம்னு வச்சிருந்த எல்லா போர்டையும் கழட்டி அதற்கு பதிலாக தனியாருக்கு சொந்தமானது அப்படிங்கிற போர்டை தான் வச்சிருக்குது. அப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும், நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து அரசு வேலை தான், ஒன்றிய அரசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் ஜாப் வேலை கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப மோடி அரசு என்ன சொன்னிச்சு, அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா, என்னங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்கள் வந்து 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னார் மோடி, ஆனால் வேலை வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு மோடி அரசு சொன்னிச்சு, பாஜக சொன்னிச்சு, இதுக்கு வந்து நாங்கள் தான் வேலை தரணும்னு கிடையாது, நீங்கள் வந்து பக்கோடா விற்கலாம், அது கூட நல்ல வேலை தான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களை கேவலப்படுத்தினது யாரு அப்படின்னு சொன்னா இதே பாஜக மோடி அமித்ஷா கூட்டம். ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்றது அப்படிங்கிறது பாஜக காரங்களுக்கு கை வந்த கலை. அதுல பிரதமர் மோடிக்கு சொல்லவே வேணாம். ஆண்டுக்கு 2.5 லட்சம் இளைஞர்களுக்கு நாங்க வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னு வாய் கூசாம பொய் சொல்லியிருக்கிறாரு பிரதமர் மோடி. ஆனா அவர் யாருக்கு வேலை கொடுத்தாரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகி இருக்கு. அப்ப 2 கோடி இளைஞர்களுக்கு நாங்க வேலை தரோம் அப்படின்னு சொல்லி மோடி அரசு யாருக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, முகமது அக்லக்குன்னு ஒருத்தர் ஒரு இஸ்லாமியர் உத்தரப்பிரதேசத்தில் மாட்டுக்கறி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அவருடைய வீட்டுக்குள்ளார போய் அவருடைய குழம்பு சட்டிக்குள்ளார கையை விட்டு நீ ஏன் மாட்டுக்கறி வச்சிருந்தேன்னு அவரை அடிச்சு கொன்னாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் கைகூலி, இந்துத்துவ கைகூலிகள், பஜ்ரங் தள அமைப்பு, ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தவங்க.
அப்படி அந்த முகமது அக்லக்கை கொலை செஞ்சு அவரை போட்டு அவங்க கைது பண்ணி நீதிமன்றம் வந்து சிறை தண்டனை கொடுத்து அவர்களை விடுதலை செஞ்சது யாருன்னா மோடி கவர்மெண்ட். அப்படி அந்த கொலை செஞ்சாங்கல்ல, மாட்டுக்கறி வச்சுருந்தாங்க, இது வந்து இந்து ராஷ்டிரத்தில் ராமராஜ்யத்தில் அதுக்கெலாம் அனுமதி கிடையாதுன்னு, அந்த இஸ்லாமியரை கொலை செய்த கொலை குற்றவாளிகளுக்கு ஒன்றிய அரசு வேலை கொடுத்துச்சு. 2 கோடி இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலை குற்றவாளிகளுக்கு ஒன்றிய அரசு பதவிகளில் அமர வைத்து சிறப்பாக பார்த்துக்குச்சு ஒன்றிய அரசு. அதே போல் காஷ்மீரில் ஹத்துவாங்கிற ஒரு பகுதியில் 8 வயது சிறுமி, அந்த சிறுமியை கொலை பண்ணின கொலை குற்றவாளிகளுக்கு பஜ்ரங் தளை சார்ந்தவர்களுக்கு, RSS சார்ந்தவர்களுக்கு ஒன்றிய அரசு என்ன தண்டனை கொடுத்துச்சு அப்படின்னா, அவர்களுக்கு ஒன்றிய அரசின் கீழே வரக்கூடிய மின்சாரத்துறையில் அவர்களுக்கு வேலை கொடுத்து அவர்களை மிக கடுமையாக தண்டிச்சிச்சு. அப்போ படிச்சுட்டு வேலை இல்லாமல் திரியக்கூடிய இளைஞர்களை பக்கோடா விற்க சொன்ன இதே மோடி, பாஜக, RSS கூட்டம் பெண் குழந்தைகளுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொலை குற்றங்களை செய்த குற்றவாளிகளுக்கு அவங்க வேலை வாய்ப்பை கொடுத்தாங்க. முப்படைகளில் பணியாற்ற நாங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறோம் என்ற பெயரில் அக்னிபாத் என்ற மோசடி திட்டத்தை தொடங்கியது மோடி அரசு. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 46,000 பேர் அக்னிபாத் திட்டத்தின் கீழ் வேலைக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். அதில் 25% பேர் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். மீதமுள்ள 75% பேரையும் வீட்டுக்கு அனுப்பிவிடுவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் என தெரிவித்துள்ளனர். இந்த பணியில் சேர்வதற்கான வயது உச்சவரம்பு 17 வயது என வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த திட்டத்தின் கீழ் வேலைக்கு அனுப்பினால் அவர்களுக்கு உயர்கல்வி தடைபடும், அது மட்டுமல்லாமல் 4 ஆண்டுகள் கழித்து அவர்களை தகுதியில்லாதவர்கள் என சொல்லி வீட்டுக்கு அனுப்பப்படும் சூழல் ஏற்படும் போது அவர்கள் படிப்பும் இல்லாமல் வேலையும் இல்லாமல் தவிக்க வேண்டிய சூழலே ஏற்படும். இப்படியான மோசடி வேலைவாய்ப்பு திட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுவதும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் மறியல், பேருந்து மறியல் என்று இந்தியாவே இப்போராட்டத்தினால் பற்றி எரிந்தது. எண்ணற்ற இளைஞர்கள் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் சூழலில் இராணுவத்திற்காவது போய் வேலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று சிலர் முயற்சி எடுத்து வந்த சூழலில் அதற்கும் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது ஒன்றிய மோடி அரசு. உலகத்திலேயே எந்த நாட்டிலும் நடந்துடாத ஒரு கேவலம் இந்த நாட்டில் பாஜக நிறைவேற்றி காட்டியது. என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை, அதன் கீழே 44 நிறுவனங்கள் இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு. திருச்சியில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி தொழிற்சாலை அப்படின்னு கன் ஃபேக்ட்ரி இருக்குது. ஆவடியில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி இருக்குது. அதே போல் புனேயில் ஃபேக்ட்ரி இருக்குது, வெடிமருந்து தொழிற்சாலை. அப்போ அந்த மாதிரி 44 இந்த நிறுவனங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அது 44ஐயும் தனியார்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துருக்குது மோடியினுடைய அரசு. உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த தலைவர்களும் தங்களுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய டிஃபென்ஸு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்களை, தொழிற்சாலைகளை தனியாருக்கு தாரை வார்த்ததே கிடையாது. ஆனால் மோடியினுடைய அரசு அதை தாரை வார்த்தது. அதே போல் இன்னைக்கு நாடு முழுக்க வளர்ச்சிக்கு நாங்கள் கொண்டு போகிறோம்னு மிகப்பெரிய அளவில் பல லட்சம் கோடி ரூபாயை மோடி அரசு வந்து விமான நிலையங்களை கட்டுவதற்காக நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் சொந்தமாக விமான சேவையே இல்லாத ஒரு நாடு அப்படின்னு இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய நாட்டிற்கு அடுத்தபடியாக இந்தியாவை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் மோடியினுடைய அரசு. ஏர் இந்தியான்னு ஒரே ஒரு நிறுவனம் இருந்துச்சு, அதை திட்டமிட்டு அதை நஷ்டத்துக்குள்ளாக்கி அதையும் ஒழிச்சு கட்டியது அந்த பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னு சொன்னால் பாஜக மோடியினுடைய அரசுக்கு தான் சேரும்.
அப்போ சொந்தமாக விமான சேவை இல்லாத நாடு, சொந்தமாக பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு வளம் கொளிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்திருக்கிறது மட்டும் இல்லை, அதையெல்லாம் தாண்டி இந்த நாட்டில் உச்சபட்சமாக வேலை வாய்ப்பின்மை தலைவிரித்து ஆடிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு உண்மையான நிலவரத்தை மோடியை படம் பிடிச்சு காமிச்சிருக்கிறாரு. அக்னிபாத்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து காமிச்சாங்க. அந்த அக்னிபாத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகள்லாம் அதன் பிறகு அந்த அக்னிபாத் திட்டம் எதுக்கான திட்டம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு அடியால் வேலை செய்யக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தை அறிவித்த உடனே நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பின்மையின் காரணமாக ஒட்டுமொத்த இளைஞர்களும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் புத்திசாலிகள் இருக்கிறதுனால அவர்கள் விழிப்போடு அதுக்கு அப்ளை பண்ணனுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. ஆனால் வட மாநிலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு அந்த அக்னிபாத் திட்டத்தின் கீழே கொண்டு போய் அவர்கள் எல்லாம் அப்ளை பண்ணி அதன் தொடர்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் கலவரங்கள்லாம் வெடிச்சதெல்லாம் பார்த்தோம். அப்போ வேலை வாய்ப்பு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலை செய்கிறோம், வேலை கொடுக்க போகிறோம்னு சொன்ன மோடியினுடைய அரசு செய்த உச்சபட்ச சாதனை என்ன அப்படின்னா வளரும் நாடுகளினுடைய பட்டியல். இந்தியா இஸ் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த டெவலப்பிங் கண்ட்ரி வளரும் நாடுகளினுடைய பட்டியலில் இருந்து அந்த இந்தியாவினுடைய பெயரை தூக்கி எறிந்து இன்னைக்கு வளராத நாடுகளினுடைய பட்டியலில் கொண்டு போய் சேர்த்தது யார் அப்படின்னு சொன்னால் நரேந்திர தாமோதரதாஸ் மோடியினுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா கூட்டம். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன பிரதமர் மோடி கிட்ட எங்க வேலை வாய்ப்புகளை காட்டுங்க அப்படின்னு இளைஞர்களும் எதிர்க்கட்சியினரும் கேள்வி எழுப்புனா அவங்க சொல்ற வாதம் என்ன தெரியுமா? டக்குனு இப்படி மாறிடுவாங்க. நாங்க சுய தொழிலை ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த தொழிலும் அவமானம் கிடையாது, பக்கோடா போறது கூட தொழில் தான் அப்படின்னு சொல்றாங்க மோடியும் அமித்ஷாவும். முத்ரா திட்டத்தை உருவாக்கி அனைவருக்கும் கடன் வழங்குகிறோம், அதன் மூலம் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகிறது என்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இளைஞர்களை கடனாளி ஆக்குவதோடு மட்டுமல்லாமல் பொய்யான தகவல்களை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே சொல்லி மக்களையும் நாட்டையும் ஏமாற்றி வருகிறது இந்த மோசடி அரசு. இப்படி சொல்லும்போது அவங்க இன்னொரு ஆர்கியூமெண்ட்டு வைப்பாங்க. என்ன ஆர்கியூமெண்ட்டு சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பாருங்கள், நாங்கள் அது என்ன முத்ரா லோன் கொடுத்துருக்கோம், சுய வேலைவாய்ப்பு மூலம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இந்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 43 கோடி லோன் கொடுத்துருக்கோம். அதாவது 43 கோடினா 43 கோடி பேர் வாங்கினாங்களா, ஒரே ஆள் 2 முறை வாங்கினாங்களா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குள்ளே அதுன்னது, அதை விட்டுருங்க. ஆனால் இந்தியாவில் மொத்தம் இருக்க குடும்பங்களே 30 கோடி குடும்பங்கள் தான் இருக்குது. இந்த 30 கோடி குடும்பங்களில் 43, அதாவது அதானி, அம்பானி, டாட்டா, பிர்லாவில் இருந்து நம்ம ஊரில் தினசரி வேலைக்கு போகிறவர் வர சேர்த்தாலே 30 கோடி குடும்பங்கள் தான். ஆனால் இந்த முத்ரா லோனே எதுக்கு வரும்னா இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சுய தொழிலுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு பண்ணுறவங்களுக்கு தான். அப்போனா இதில் பாதி கூட இருக்காது. என்னென்னா ஒரு ஆள் சராசரியாக 3 முறை லோன் வாங்கினதாக வைத்து கொண்டால் கூட இது என்னென்னா இந்த ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முத்ரா லோன் வாங்கினதாக தெரியும். எனவே நேரடியாக வேலை வாய்ப்புங்கிறதுக்கு பதில் சொல்லாமல் அதை மாற்றுவாங்க. இதுவரையிலும் அதை பற்றி அவர்கள் ஒருபோதும் பேசுவதற்கு தயாராக இல்லை என்பதைத்தான் இது காட்டுது. எனவே வேலை வாய்ப்பு என்பதை பொறுத்தளவில் உருவாக்குவதற்கு பதிலாக அளித்தார் என்பதுதான் இந்த காலத்தில், அதை இல்லாமல் செய்தார் என்பதுதான் நம்ம பார்க்குறோம். இந்தியாவின் இளைஞர் சக்தி என்பது மாபெரும் சக்தி வாய்ந்தது, அதனை அழித்துவிட வேண்டும் என்பதே பிரதமர் மோடியின் கொள்கையாக இருக்கிறது. 2 கோடி வேலை வாய்ப்புகளை வழங்குவேன் என தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்த மோடி இப்போது வரை அதனை நிறைவேற்றவில்லை. அதற்கு மாறாக 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது என்று தேசிய புள்ளியியல் ஆணையத்தின் அறிக்கையின் மூலம் தெரிய வந்தது. அந்த அறிக்கையை வெளியிட விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது மோடி அரசு. இதன் காரணமாக தேசிய புள்ளியியல் ஆணையத்தின் செயல் தலைவர் PC மோகனன் உள்ளிட்ட 2 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தனர். இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை இன்னைக்கு என்ன அப்படின்றத நம்ம சொல்லல, மிகப்பெரிய அளவில் சர்வே எடுக்கிறாங்க. இந்த சர்வேல 2 மிக முக்கியமான செய்திகளை பேசுகிறார்கள். ஒன்று, திறன் மேம்பாடு. ஒரு இளைஞர் வேலைக்கு வரணும்னு சொன்னால் அவருக்கு ஸ்கில் இருக்கணும். அந்த திறன் மேம்பாட்டை கொடுக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. அப்போ இந்தியாவில் நம்மை ஆளக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசு, மோடி அரசு இளைஞர்களுடைய திறன் மேம்பாட்டுக்கு என்ன செஞ்சுது அப்படின்னு கேட்டால்
ரொம்ப அற்புதமான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. 45 ஆண்டு காலத்தில் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் 45 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வேலைவாய்ப்பு இன்மை மோடி அரசில் தான் அதிகரிச்சிருக்கு. வேலை இல்லாமல் அத்தனை இளைஞர்கள் இருக்காங்க. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா, இவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இளைஞர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக எந்த விதமான முன்னெடுப்புகளையும் செய்யலை. இவ்வளோ நிதி நாங்கள் ஒதுக்க போகிறோம், இவ்வளோ நிதியை நாங்கள் ஒதுக்கி இவர்களுடைய திறனை மேம்படுத்த போகிறோம்னு சொன்னாங்க. இந்த நாள் வரை 2019 2024 வரை திறன் மேம்பாட்டிற்காக எந்த நிதியையும் ஒதுக்கி ஒரே ஒரு இளைஞரை கூட இவர்கள் வேலைக்குள் இழுத்து வரவில்லை. கம்பெனிஸ்லாம் இருந்தால் தானே நீ வேலை கேட்டு வருவ, அந்த கம்பெனியவே நாங்கள் இழுத்து மூடிடுறோம்னு சொல்லி மோடி ஆட்சியின் கீழ் மூடப்பட்ட கம்பெனிகள், ஆட்டோமொபைல் அந்த துறையில் மட்டும் ஏறக்குறைய 1 மில்லியன் பணியாளர்களை இவர்கள் பணி நீக்கம் செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்காங்க. மிகப்பெரிய அளவில் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்த கார் தயாரிப்பு நிறுவனம் மாருதி, அந்த கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி அதனுடைய உற்பத்தியை மொத்தமாக குறைச்சிருச்சு. அப்போ உற்பத்தியை குறைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, வேலை பார்த்தவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க இளைஞர்களை. அதெல்லாம் விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்என்எல், இந்தியாவினுடைய அடையாளமாக இருக்க வேண்டிய பிஎஸ்என்எல் 14,000 கோடி இழப்பு ஏற்பட்டு அங்கு வேலைக்கு அமர்த்தப்பட்ட இளைஞர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஏர் இந்தியா 4,600 கோடி நட்டம், அங்கிருந்த இளைஞர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் விட என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, மோடி சொன்னார், இஃப் ஐம் ராங் பர்ன் மீ அலைவ் இன் 50 days, நான் தவறாக இருந்தால் 50 நாட்களில் என்னை எரிச்சிருங்கன்னு சொன்னார். எதுக்கு? பணமதிப்பிழப்பு நீக்கத்திற்கு, டிமானிட்டைசேஷன். ஓவர் நைட்டில் கொண்டு வந்தார். அந்த பண மதிப்பிழப்பு நீக்கத்தின் மூலமாக மில்லியன் கணக்கான வேலை வாய்ப்புகளை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இழந்து நிற்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி அப்படின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய வேலை என்பதே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பற்றி ஆய்வு செய்வதும், இந்தியாவினுடைய பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வது தான். அந்த நிறுவனத்தினுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 2021 மட்டும் 6.95% வேலை வாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது. சரி, இந்த ரேஷியோவை மோடி தான் மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய காவலராச்சே, இவர் சரி பண்ணிடுவாருன்னு பார்த்தா 2023 அதை 7.6% அதிகரிச்சிட்டாரு. 6% வேலைவாய்ப்பின்மை இருந்ததை 7.6% அதிகரித்திருக்கிறார். இந்த டேட்டா எல்லாத்தையும் வச்சு அந்த சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி என்ன டேட்டா கொடுக்குறாங்கன்னா, 45 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலைவாய்ப்பின்மை இந்தியாவில் அதிகரித்திருக்கிறது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு எங்கே தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துறையிலும் இதுவரை வேலை பார்த்து கொண்டிருந்த இளைஞர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த வீட்டுக்கு அனுப்பப்பட்ட இளைஞர்கள்லாம் என்ன ஆவாங்க? மதக்கலவரத்தை தூண்டுவதற்காகவும் மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்காகவும் தான் இன்றைக்கு இளைஞர்களை மோடி அரசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. மோடி ஆட்சியின் மோசடிகளை வெளியே சொன்ன 2 அரசு அதிகாரிகளும் தங்கள் வேலையை இழந்ததுதான் மிச்சமே தவிர, பிரதமர் மோடியினால் அரசு வேலை பெற்ற நபர்களின் எண்ணிக்கை என்பது 0.